இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மல்டி டேலண்டட் பர்சன். இவங்க தான் மாப்படிப்பாங்க, பெருக்குவாங்க, அப்படி அந்த மல்டி டேலண்ட் இல்லை. பாடுவாங்க, நடிப்பாங்க, கதை எழுதுவாங்க, திரைக்கதை எழுதுவாங்க, வசனம் எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்கலாம் நம்பாதீங்க. பாடுவாங்க, நடிப்பாங்க, அதோடு நிறுத்திக்கிங்க. அது 2 மட்டும் நல்லா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அவங்க உடம்பு தான் ஊதி போயிடுச்சே தவிர சாப்பிட்றது கொஞ்சம் தான். இதை பார்த்து நீங்க எல்லாரும் இட்லி இவங்க தான் தூண்டுவாங்களாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாங்க. கோவம் வந்தா கூட சிரிச்சிக்கினே பரதேசி அப்படின்னு தான் சிரிச்சினே திட்டுவாங்க. மற்ற கோவமே வராது. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். உங்க பேர் எதுன்னு இது ஸ்டார்ட் ஆகலாமா? இப்ப பேர் சொல்லலாம். சாய் கிரேஸ் புஷ்பராணி. நான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். இவ்வளவு லென்த்தா சொன்ன பேரை. ஓகே, அது மாதிரிதான் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சூப்பரா இருக்கு சார். நிகழ்ச்சி போலாமா தான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லலாம். போலாமா? போலாம். வணக்கம்மா. சூப்பரா இருக்குல்ல இந்த வீடியோ, கேமரால அழகா எடுத்துட்டு இருக்காப்ல. மரியாதை தெரியாத குடும்பத்துல வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணுமா இல்லையா? விநாயகர் எவ்வளவு அழகா இருக்காரு பாரு. ஆமா, அழகா தான் இருக்காரு. யாரு இல்ல இருந்தது? தம்பி, இந்த ஹெட்போன் எங்க வாங்குனீங்க? ரொம்ப ஊருக்கு ஹெட்போன் ஜாஸ்திமா. ஹெட்போன் எங்கன்னு கேக்குற? கண்ணத்துல கை வைக்க கூடாது தெரியுமா? யார் கண்ணத்துல? அடுத்தவங்க கண்ணத்துலயா அவங்க கண்ணத்துலயாவா? சமிதா சூப்பரா ஊஞ்சல் ஆடுற நீ. நல்லா ஆடுறாளா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. யாரம்மா சொன்ன? இப்போ என் ஆளு எவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருக்காரு பாரு. அவர்தான் சொன்னீங்களா நல்லா சிரிக்கலான்ட்டு? கண்ணாடி சூப்பரா இருக்கு. ஏமா எல்லாமே சூப்பரா, இதுதான் மோசமா இருக்கு. நேத்து ஒரு பாட்டு கேட்டேன்னா, அந்த பாட்டு அவ்வளவு அழகா சூப்பரா கேட்க கேட்க இனிமையா இருந்தது. பாத்தியா கேட்டியா? தெளிவா பேசு. ஒரு இடம் வாங்கி போடு, ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏமா பாட்டு கேட்டியா வீடு கட்டணுமா? அது கரெக்டா சொல்லு. எங்க பார்த்தாலும் அழகா அந்த புல்வெளி காடு செம்மையா அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. போய் சொன்னாலும் பொறுத்து சொல்லணும். சகாரா பாலைவனத்துல உட்காந்துக்கும் புல்வெளிகள் பண்பட்டு இருக்கா. இந்த வீடு இடிஞ்சே போட்டு வச்சிருக்காங்க, அது கட்டுறாங்களா பாரு. அது அவங்க பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை இல்ல. கார் வாங்கி அந்த கார்ல போகணும். கார் வாங்கி பின்ன பக்கத்து வீட்டுக்காரனா போவா? நீ தான் போனா. அந்த வீட்டுல ஒரு மாம்பழத்தை பாத்துட்டே இருக்கேன், என்ன திருடி சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு. எந்த மாம்பழம்? ஒழுங்கா கேமரா எடுக்கிறியா? நீங்க ஏன் அப்படி பண்ற? முன்னதான் காய் துப்புறாங்க, கேட்டுப்பா. அவர் தானே சொன்னீங்க. கையை வீங்கிட்டு வலிக்குது இந்த கை திடீர்னு. ஆமா, திட்டினது அவர் யாருன்னு தெளிவா சொல்லு. அவர் கேமரா கீழே போட்டு போய் போறாரு. சொல்லுமா. வளையல் மாத்திட்டு வேற வளையல் எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. என்ன கோல்டு வளையலா, பித்தளையா, அலுமினியமா, இல்ல கண்ணாடி வளையலா? ஒரு பட்டு சரி அழகா எடுக்கணும். என்ன கலர்ல தான் உனக்கு பிடிக்கும்? 4 இட்லி தான் சாப்பிட முடியாது, அதுக்கு மேல சாப்பிடவே முடியல. குடலாயில குடோனா அது. இவ்வளவு கிடல் பண்ணா இதுதான் சாப்பிட முடியுதுன்னா பின்ன என்னங்க அர்த்தம்? இந்தமா மாத்தி பேசுறாங்களாம்மா. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் பேசுறீங்க. சூப்பர் தான். கேம் புரிஞ்சிட்டு நல்லா பேசுனாங்க. இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம். எவன் வச்சுக்கிறானோ கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நம்ம நேரடியா திட்ட முடியாது. கேமராமேனை திட்டாங்க பாத்தியா அழகா? இப்ப வந்து பாரு, நம்ம நேரடியா கேமராமேனை திட்ட முடியாது, விட்டு போயிடுவாரு. இது மாதிரி ஆள் செட் பண்ணி திட்டலாம் பாரு. பரதேசியா என்ன வேணாலும் இந்த பல விஷயங்கள் உன்னால இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறத வச்சு நமக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ, என்னெல்லாம் கேட்க நினைக்கிறோமோ எல்லா கேள்வியும் கேட்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்துட்டதால அடுத்த எபிசோட்ல இன்னும் சிலர் சிக்குவாங்க, அங்க பண்ணுவோம். இதே மாதிரி பல நிகழ்ச்சி பண்ணுவோம். ஓகேங்களா? நன்றி. தேங்க்யூமா. சார். ஒரு பாட்டு பாடி முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.